ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 8வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ஸ்ருத்வா ஸ்தோத்ரம் நிர்குணஸ்தம் சமஸ்தம். ஸ்ருத்வா ஸ்தோத்ரம் நிர்குணஸ்தம் சமஸ்தம். பிரம்மேஷாத்யைர்நாகமித்யப்ரயாதே. பிரம்மேஷாத்யைர்நாகமித்யப்ரயாதே. சர்வாத்மாத்வம் பூரி காருண்யவேகாத். சர்வாத்மாத்வம் பூரி காருண்யவேகாத். தாக்ஷ்யாரூடः பிரேக்ஷிதோ பூபுரஸ்தாத். தார்ஷ்யாரூடः பிரேக்ஷிதோ பூபுரஸ்தாத். ஸ்ருத்வா ஸ்தோத்ரம் நிர்குணஸ்தம் சமஸ்தம் பிரம்மேஷாத்யைர்நாகமித்யப்ரயாதே. ஸ்ருத்வா ஸ்தோத்ரம் நிர்குணஸ்தம் சமஸ்தம் பிரம்மேஷாத்யைர்நாகமித்யப்ரயாதே. சர்வாத்மாத்வம் பூரி காருண்யவேகாத். தாக்ஷ்யாரூடः பிரேக்ஷிதோ பூபுரஸ்தாத். சர்வாத்மாத்வம் பூரி காருண்யவேகாத். தாக்ஷ்யாரூடः பிரேக்ஷிதோ பூபுரஸ்தாத். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். நிர்குணஸ்தம், நிர்குண பிரம்மத்தின் மீதான. ஸ்தோத்திரம் சமஸ்தம், ஸ்தோத்திரம் முழுவதையும். ஸ்ருத்வா கேட்டு. பிரம்மே சாத்தியை, பிரம்மா சிவன் முதலியவர்கள். ந அகம் இதி, இந்த ஸ்தோத்திரத்தால் பாடப்படுபவன் நான் அல்லன் என்று. அப்ரயாதே, அந்த யானையோட உதவிக்கு போகாமல் இருக்க. சர்வாத்மாத்வம், எல்லா உயிர்களுடைய ஆத்மாவாகிய நீ. பூரி காருண்ய வேகாது, மிகுந்த கருணையால் விரைந்து. தார்க்ஷ்யாரூடக, கருடன் மீது ஏறி. புரஸ்தாது, அந்த யானையின் எதிரில். பிரேக்ஷிதக அபூஹு, காட்சி அளித்தீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ஸ்ருத்வா ஸ்தோத்ரம் நிர்குணஸ்தம் சமஸ்தம் பிரம்மேஷாத்யைர்நாகமித்யப்ரயாதே. சர்வாத்மாத்வம் பூரி காருண்யவேகாத். தாக்ஷ்யாரூடः பிரேக்ஷிதோ பூபுரஸ்தாத். கஜேந்திரன் செய்த துதியை பகவானும் கேட்டார். பிரம்மா, ஈசன், இந்திரன் முதலான தேவர்களும் கேட்டார்கள். கஜேந்திரன் பகவானை நிர்குணஸ்தனாக போற்றி வழிபடுகிறார். முன்பே சொன்னது போல பகவானுக்குரிய திருமேனி அடையாளங்களை சொல்லாமல் அவருடைய ஸ்வரூப குணங்களையும் பெருமைகளையும் சொல்லி போற்றினார். உதாரணமாக பாகவதத்தில் கஜேந்திரன் தன்னோட ஸ்துதியில் அகில காரணாய நிஷ்காரணாயன்னு பகவானை வர்ணிக்கிறார். காரணப்பொருளாக இருப்பவரே அப்படின்னு முதல்ல கஜேந்திரன் சொன்னபோது, இந்திரன் நான் மழைக்கு காரணமானவன் ஆயிற்றே, அதனால் என்னைத்தான் கூப்பிடுகிறான் என்று முதல்ல நினைத்தாராம். ஆனால் அகில காரணாய என்று அடுத்து சொல்லியதும், இந்த அகிலத்துக்கு காரணமானவன் நான் இல்லையே, பிரம்மாவாயிற்றே என்று கஜேந்திரன் கூப்பிடுவது தன்னை அல்ல என்று புரிந்து கொண்டாராம். நான் அகிலத்துக்கு காரணமானவன் என்றாலும் காரணமே இல்லாதவன், நிஷ்காரணன் இல்லை. என் பிறப்புக்கு காரணமானவர் ஸ்ரீமன் நாராயணன் அல்லவா. ந அகமிதி, இந்த துதியில் பாடப்படுபவன் நான் அல்ல என்று பிரம்மா நினைத்தாராம். மேலும் நிர்குணன் என்றால் குணமே அற்றவர், ரூபமற்றவர் என்று இங்கு பொருள் கொள்ள முடியாது. அடுத்த வரியிலேயே பட்டதிரிகள் நிறைந்த கருணையால் மிக மிக விரைந்து காக்க வந்தீர்கள் என்கிறார். அவர் பரமாத்மா, முதலையின் இதயத்துக்குள்ளும் இருக்கிறார். அப்படிங்கிறதுனால எந்த விதத்தில் வேணால் ரூபத்தோடு வராமலே, எந்த செயலும் வெளியில் தெரியாமலே அந்த முதலையை
இல்லாமல் செய்திருக்கலாம், இறந்து போக செய்திருக்கலாம். ஆனால் எதுக்காக அந்த யானையோட எதிரில் கருடாரூடரா சங்க சக்கரதாரியாக வந்து நிற்கணும்? அதுவும் பட்டதிரிகள் தார்க்ஷ்யாரூடக என்கிற வார்த்தை பிரயோகம் மிக மிக அருமையானது. தார்க்ஷ்யாரூடக என்றால் கருடன் மீது ஆரோகணித்து என்று ஒரு பொருள். கருடன் யார் மீது ஆரோகணித்தாரோ என்றும் ஒரு பொருள். கஜேந்திரன் கூவி அழைத்ததும் பகவான் மிக மிக அவசரமாக உத்தரியம் அணிந்து கொள்ளாமல் பாதரட்சியை கூட மறந்து கருடன் மேல் தாவி ஏறிக்கொண்டாராம். ஆனால் கருடன் சென்ற வேகம் பகவானுக்கு போதவில்லை. அதனால் கருடனை தன் முதுகில் ஏற்றிக்கொண்டு பகவான் பறந்து வந்தாராம். இப்படி கருடனை சுமக்க வேண்டுமா என்றால் கஜேந்திரன் வேதங்களால் போற்றப்படும் இறைவன் என்னை காக்கட்டும் என்று வேண்டினார். கருடன் வேதஸ்வரூபி, பக்தன் விரும்பியபடி அகில காரணன், நிஷ்காரணன், வேதங்களால் போற்றப்படுபவன். அது மட்டுமல்லாமல் அவன் விரும்பி துதித்த வடிவம், இது யாவற்றையும் தாங்கிக் கொண்டு வந்து தன்னை காக்க தான் விரும்புகின்ற பகவான், தான் விரும்பி துதித்த பகவான் வந்துவிட்டார் என்று பக்தன் மகிழ்ச்சி கொள்ளும்படியாக வந்தார் என்று பட்டதிரி சொல்கிறார்.